புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. அன்பின் நற்கருணை நாதரே, உம்மை போற்றுகின்றோம், புகழுகின்றோம், ஆராதிக்கின்றோம், வணங்குகின்றோம். எங்கள் ஒவ்வொருவருக்காக இந்த அப்ப வடிவிலே எங்களோடு நீர் பிரசன்னமாயிருக்கின்றீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் ஒவ்வொருவரையும் இன்றும் என்றும் எப்பொழுதும் வழிநடத்து பேணி காத்து கொண்டிருக்கின்றீரே, அதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தையாகவும் தாயாகவும் சகோதரராகவும் சகோதரியாகவும் உற்ற நண்பர்களாகவும் எப்பொழுதும் எங்களோடு இருக்கின்றீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் ஒவ்வொருவரையும் நல்ல உடலுள்ள சுகத்தோடு வழிநடத்தி கொண்டிருக்கின்றீரே, அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். நற்கருணை நாதரே, எங்கள் அனுபவங்களிலும் நாங்கள் எடுக்கும் முடிவுகளிலும் எங்களோடு நீர் கூட இருந்து எங்களை உமது கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமேன். இரக்கம் நிறைந்த தெய்வமே, இதயம் திறந்து அழைக்கின்றேன், உன்னை பாட வருகின்றேன், உன்னை அன்பு செய்கின்றேன். இரக்கம் நிறைந்த தெய்வமே, இதயம் திறந்து அழைக்கின்றேன். இருந்தாலும் பெயர்
உதயம் தேடும் மலரை போலவே உயிரின் உயிரே உன்னை தேடினே நிழலில்லா வானம் போலவே நீ இல்லா வாழும் வாழ்வில்லை நம்பிக்கையில் நாயகா நலன்களில் தேவாவா வார்த்தை ஒன்று பேசுமே வளங்கள் எல்லாம் கூடுமே இரக்கம் நிறைந்த தெய்வமே இதயம் திறந்து அழைக்கின்றேன். தேடும் உலக செல்வம் நிறைந்தாலும் பதவி பட்டங்கள் உயர்வை தந்தாலும் அலைகள் ஓயா கடலை போலவே அன்பே உனது அருளை வேண்டினே தாயில்லா குழந்தை போலவே தவிக்கின்றேன் ஏக்கம் போக்குமே முழு முதல் இறைவனே மூவொரு வேதனே காலம் கடந்த தேவனே கருணை ஒன்றே போதுமே இரக்கம் நிறைந்த தெய்வமே இதயம் நிறந்து அழைக்கின்றேன் உன்னை பாட வருகின்றேன் உன்னை அன்பு செய்கின்றேன் இரக்கம் நிறைந்த தெய்வமே இதயம் திறந்து அழைக்கின்றேன். புனித மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 11 இறை திருவசனங்கள் 15 19 வரை. அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். கோவிலுக்குள் சென்றதும் இயேசு அங்கு விற்பவர்களையும் வாங்குபவர்களையும் வெளியே துரத்தத் தொடங்கினார். நாணயம் மாற்றுபவரின் மேசைகளையும் புறா விற்பவர்களின் இருக்கைகளையும் கவிழ்த்து போட்டார். கோவில் வழியாக எந்த பொருளையும் எடுத்துச் செல்ல அவர் விடவில்லை. என் இல்லம் மக்கள் இனங்கள் அனைவருக்கும் உரிய இறைவேண்டலின் வீடு என அழைக்கப்படும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்று அவர்களுக்கு கற்பித்தார். ஆனால் நீங்கள் இதை கள்வர்கள் குகையாக்கிவிட்டீர்கள் என்றார். தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் இதை கேட்டு அவரை எப்படியாவது ஒழித்து விடலாம் என்று வழி தேடினார்கள். எனினும் கூட்டத்தின் அனைவரும் அவரது போதனையில் ஆழ்ந்து வியந்ததால் அவர்கள் அவருக்கு அஞ்சினார்கள். மாலை வேளையானதும் இயேசுவும் சீடர்களும் நகரிலிருந்து வெளியேறினார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்பொழுது வாசிக்கப்பட்ட
இந்த நற்செய்தி வாசகத்திலே என் இல்லம் மக்கள் இனங்கள் அனைவருக்கும் உரிய இறைவேண்டலின் வீடு என்று அழைக்கின்றார். ஆம் அன்புக்குரியவர்களே, நாம் அனைவரும் நம் உள்ளமாகிய இறைவனின் ஆலயத்தை தூய்மையாக வைத்து கொள்ள இந்த வாசகத்தின் மூலமாக நாம் அனைவரும் அழைப்பு பெறுகின்றோம். எப்படி நம் உள்ளமாகிய ஆலயத்தை தூய்மையாக வைத்து கொள்ள முடியும் என்று நாம் சிந்தித்து பார்த்தோமெனில், எப்பொழுது நாம் பாவமின்றி வாழ்கின்றோமோ அப்பொழுது கண்டிப்பாக நம் ஒவ்வொருவராலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்த இந்த அன்பின் ஆலயத்தை நம்மால் தூய்மையாக வைத்து கொள்ள முடியும். சாதாரண மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு விதத்திலே பாவத்திற்கு அடிமைகளாகி விடுகின்றோம். நம் உள்ளமாகிய ஆலயத்தை மாசுபடுத்துகின்றோம். இருப்பினும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு நாம் எப்பொழுது ஒன்றாக இணைந்து வாழ்கின்றோமோ அப்பொழுது கண்டிப்பாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் உள்ளத்தை மீண்டுமாக தூய ஆலயமாக மாற்றுவார். நாம் எப்பொழுது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்கின்றோமோ அப்பொழுது கண்டிப்பாக நம் ஒவ்வொருவரையும் பாவத்திலிருந்து விடுவித்து மறுவாழ்வு தந்திடுவார். இருப்பினும் நாம் ஒவ்வொரு முறையும் பாவத்தில் விழும்பொழுது, நான் பாவத்தில் விழுந்துவிட்டேன், எனக்கு இறைவனின் மன்னிப்பு தேவை, எனக்கு இறைவனின் உதவி தேவை, எனக்கு இறைவனின் கரங்கள் தேவை, எனக்கு இறைவனின் ஆசீர்வாதம் தேவை, எனக்கு இறைவனின் அன்பு தேவை, எனக்கு இறைவனின் அரவணைப்பு தேவை என்று நாம் அனைவரும் உணர வேண்டும். இதைத்தான் லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 9 இறை திரு வசனம் 23 நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கூறுகின்றார். எவன் ஒருவன் என்னை பின்பற்ற விரும்புகின்றானோ அவன் தன்னலம் துறந்தவர்களாக அவர் சிலுவையை நாள்தோறும் தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழகாக மொழிகின்றார். நாம் எப்பொழுது நம் வாழ்விலே நான் என்ற அந்த அகங்காரத்தையும் ஆணவத்தையும் உடைத்தெறிந்து வாழ்கின்றோமோ அப்பொழுது கண்டிப்பாக நம் ஒவ்வொருவராலும் தூய உள்ளத்தோடு வாழ முடியும். எப்பொழுது நம் வாழ்வில் கடவுள் முக்கியம் என்று நினைத்து நாம் வாழ்கின்றோமோ அப்பொழுது கண்டிப்பாக நம் ஒவ்வொருவராலும் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற முடியும். நான் எப்பொழுது இறைவனில் திரும்பச் செல்கின்றோனோ அப்பொழுது கண்டிப்பாக நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிறைவான ஆசீர்வாதத்தை தருவார். ஆம் அன்புக்குரியவர்களே, இன்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கின்றார், உன் உள்ளம் தூய ஆவியார் குடிகொள்ளும் உள்ளம், இதை நீ மாசு மறுவின்றி பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமென்று. மேலுமாக இந்த ஆலயம் நம் ஒவ்வொருவருக்கும் இறைவனின் உதவியை தேடி தரும் ஒரு இல்லமாக அமைகின்றது. இதை உணர்ந்தவர்களாக நாம் வாழ்வோம், நிறைவான ஆசீர்வாதத்தை பெறுவோம். ஆமேன். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன்.
சிலுவையே முன்னால் உலகமே பின்னால், சிலுவையே முன்னால் உலகமே பின்னால், இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தேனே. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். அச்சமும் இல்லை, அதிர்ச்சியும் இல்லை அடியேன் உள்ளத்திலே, ஆண்டவர் இயேசு அடைக்கல பாறை, ஆதலின் குறையில்லை. அச்சமும் இல்லை, அதிர்ச்சியும் இல்லை அடியேன் உள்ளத்திலே, ஆண்டவர் இயேசு அடைக்கல பாறை, ஆதலின் குறையில்லை. ஆண்டவர் முன்னால் அகிலமே பின்னால், ஆண்டவர் முன்னால் அகிலமே பின்னால், அன்பர் இயேசுவின் வார்த்தையினாலே விடுதலை அடைந்தேனே. அன்பர் இயேசுவின் வார்த்தையினாலே விடுதலை அடைந்தேனே. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். அவரே தந்தையும் அவரே, தரணியில் நமக்கெல்லாம் செயல்கள் நம்மை செவ்வழி நடத்தும் ஆயன் அவரன்றோ. தாயும் அவரே தந்தையும் அவரே, தரணியில் நமக்கெல்லாம் செயல்கள் நம்மை செவ்வழி நடத்தும் ஆயன் அவரன்றோ. ஆயனே முன்னால் அலகையே பின்னால், ஆயனே முன்னால் அலகையே பின்னால், அழைக்கும் இயேசுவின் அன்பு மொழியிலே ஆறுதல் அடைந்தேனே. அழைக்கும் இயேசுவின் அன்பு மொழியிலே ஆறுதல் அடைந்தேனே. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையே முன்னால் உலகமே பின்னால், சிலுவையே முன்னால் உலகமே பின்னால், இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தேனே. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன்.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். ஆண்டுயர்வருள் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாக. வானி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தே கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திரு உடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் தலைவணங்கி இறைவனின் ஆசிரை பெறுவோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டா